இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எசாயா 58 அதிகாரம் 8 திருவசனம். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று பதுவா நகர் புனிந்த அந்தோணியாரின் திருநாள். கோடி அற்புதர் அந்தோணியார் திருவிழா நண்பர்களே, அவரிடம் ஜெபியுங்கள். முடிந்தால் அருகில் அந்தோணியார் திருத்தலம் உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருப்பின் சென்று வாருங்கள். திருப்பலி தேர் பவனியில் பங்கு பெற்று அந்தோணியாருக்கு மலர் மாலை அணிவித்து உங்களால் முடிந்த காணிக்கையை குடும்பமாய் செலுத்தி ஜெபித்துக் கொள்ளுங்கள். நன்மை நடக்கும். உங்களுக்கு மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் பாக்கியமும் உண்டாகும். அந்தோணியாரை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாய் இருப்பவர் அற்புதர் அந்தோணியார். அழுகிற உங்களை அரவணைப்பார். அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதல் தருபவர் கோடி அற்புதர் அந்தோணியார். இறைவனிடம் உங்களுக்கு இறங்கும்படி பரிந்து பேசுவார். அந்தோணியார் மேல் கொண்ட நம்பிக்கை என்றுமே வீண் போகாது. அவரிடம் நாம் சமர்ப்பித்த மன்றாட்டு மறக்கப்படவே படாது. முடிந்தால் செய்யுங்கள் அந்தோணியாரிடம் என்று ஜெபித்து மன்றாட்டு மாலையை ஒப்புக்கொடுங்கள். சரி, இன்று ஆண்டவர் இயேசு ஒரு அருமையான வார்த்தையை கொண்டுதான் நம்மோடு பேசி நமக்கு பெரும் நம்பிக்கையை ஊட்டுகிறாராம். கேட்போமா? விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். அதற்கு என்ன அர்த்தம்? உங்கள் சுகமான வாழ்வும் வளர்ச்சியும் சீக்கிரத்திலே வரப்போகின்றது என்று வாக்கு கொடுக்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. Your healing shall spring forth speedily. அந்த வார்த்தையை கவனித்தீர்களா? ஸ்பீடிலி, சீக்கிரமே உன் சுகவாழ்வு வரும் என்கிறார். அதிலே மற்றொரு ஆங்கில வார்த்தையும் உண்டு, அதுதான் ஹீலிங். ஹீலிங் என்ற வார்த்தைக்கு குணப்படுத்துதல், சரிப்படுத்துதல், தேற்றுதல் என்றெல்லாம் அர்த்தம். அது வெறும் உடல் வலியை, நோயை, சோர்வை, உங்கள் காயங்களை மட்டும்தானா இயேசு சரிப்படுத்துவார், ஹீல் பண்ணுவார் என்றால் அதையும் காயம் கட்டுவார் இயேசு. அதோடு சேர்த்து உங்கள் மனக்கவலைகளையும் ஏக்கங்களையும் தவிப்புகளையும் பயத்தையும் ஏமாற்றத்தையும் பிறர் செய்த நம்பிக்கை துரோகத்தால் நீங்கள் உணரும் தனிமையையும் இயேசு சரி செய்வார். உங்கள் வாழ்க்கையில் உள்ள கருமேகங்களை எல்லாம் அகற்றி விரைவில் குயிக்காக ஸ்பீடிலி நலமான வாழ்வை தருவாராம். திடன் கொள்ளுங்கள் நண்பர்களே, நிம்மதி பெருமூச்சு விடுங்கள். நன்றி தகப்பன் இயேசுவே என்று வாய் திறந்து சொல்லுங்கள். விசுவாசியுங்கள், நன்மைகளை ஆண்டவர் சீக்கிரம் தரப்போகிறார். சோர்ந்து போகாதீர்கள். இயேசு நிச்சயமாக உங்களை வெட்கப்பட்டு போகும்படியாக ஒரு நாளும் செய்யவே மாட்டார். உங்களுக்கென அநேக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பொக்கிஷங்களையும் இயேசு அவருடைய மறைவிடத்தில், அதாவது ஒளிப்பிடத்தில் மறைத்து வைத்திருக்கிறாராம். நாம் முழுமனதோடு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது, அவருடைய இதயத்திற்கு ஏற்ற பாத்திரங்களாக, நல்ல மகனாக, மகளாக, தாயாக, தகப்பனாக கீழ்ப்படிந்து வாழும்போது கர்த்தர் இயேசு உங்களுக்கென்று மறைவிடத்தில் ஒளிப்பிடத்தில் வைத்திருக்கிற அந்த அநேக ஆசீர்வாதங்களையும் நிச்சயமாக உங்கள் கைகளிலே சீக்கிரமே தருவார். ஜெபிக்கலாமா? இயேசுவே, விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும், மலரும் என்று இன்றைய நாளில் சொன்னீரே, வாக்கு தந்தீரே. உம் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்கள், கண்ணீரின் பாதைகள், அனைத்து தேவைகள், அதை ஆண்டவர் இயேசு நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கின்றேன். வியாதிகளை நீக்கும், உடல் சோர்வுகளை எடுத்து போடும், மனபாரங்களை அகற்றி அருளும், நல்வாழ்வு தடந்து நடத்தி அருளும் ஆண்டவரே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள்
மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.